நம்ம சபையில் ஒரு விசுவாசி இருக்கிறாரு. அப்பா அவரை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் தேவ கிருபையினால சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி கோடிகளில் புரள்றார். ஒரு மாதம் சில கோடிகளை டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் ஆஃப். அவர் 2 ஃபோன் வச்சுருப்பார், ஒன்று பர்சனல் ஃபோன், ஒன்று பிஸ்னஸ் ஃபோன். ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பிஸ்னஸ் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். எவ்வளவு கோடிக்கு ஆர்டர் வந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை பேச மாட்டாராம். அது ரெஸ்ட். 6 நாள் உழைச்சாங்க, காலிலேருந்து ராத்திரி வரைக்கும். இந்த நாள் தேவனுடைய சமூகத்துக்கு வரணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அவர் சர்ச்சுக்கு வராரு, அங்கே சேப்பலுக்கு வராரு. சீக்கிரமாக வந்துடுவார். 7 மணி சர்வீஸ்க்கு 6:30க்கெலாம் கூலாக உட்காந்துருப்பார். நல்லா ஆராதிப்பார், வசனம் கேட்பார், நல்ல தேவனை முடிச்சோடனே ஓடலாம் மாட்டார். அங்கே சாப்பாடு கொடுப்போம், அங்கே காலைல சாப்பாடு வாங்கலாம். சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நல்லா பேசிட்டு பொறுமையாக கிளம்பி போவார். அவசரமே பட மாட்டார். அவருடைய பாலிசி. கர்த்தருடைய கிருபையினால் அவர் இன்னும் ஆண்டவர் மேன்மைப்படுத்திட்டே தான் இருக்கிறார். சரீரத்துக்கும் ரெஸ்ட்டு, மைண்டுக்கும் ரெஸ்ட்டு. ஆண்டவர் இதை நம்முடைய சிஸ்டமில் கொண்டு வரணும். ஏன் நமக்கு இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னா, நாம் தேவன் கொடுத்த ஓய்வை நாம் கொண்டாடுறதில்ல. we have learned to become busy all the time. 7 நாளில் ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் பிளான் பண்ணுங்க, ரெஸ்ட். ஆலயத்துக்கு வர்றீங்களா? praise God, I want to rest in the presence of God. தேவனுடைய ஆலயத்தை நான் ரிலாக்ஸ் பண்ண விரும்புகிறேன், கர்த்தரண்டை சேர்றேன். அந்த அந்த எண்ணத்தோடு பாருங்க. ஆண்டவர் சார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறீங்களா? என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? வேலை செய்கிறத கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எந்த நேரமும் வேலை செய்யணும், எந்த நேரமும் பிஸியாக இருக்கணுன்றதுலேருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் சொல்கிறார், 6 நாள் வேலை செஞ்சுட்டா 1 நாள் ரெஸ்ட் எடுப்பா. ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் செய்யலாம்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். நிறைய பேருடைய லைஃப்பில் அந்த ஓயாத வேலை பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. எங்கேயாவது ஊழியம் போகணுமா? போயிட்டு வாங்க, போய் சொஸ்தமாக்க வேண்டியவங்களை சொஸ்தமாக்குங்க. தரித்திற்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. நன்மை செய்கிறது மேன்மை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை இதெல்லாம் முடியல, தூங்கணும்னா கூட தூங்கிடுங்க, நல்லா படுத்து தூங்குங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உடம்புக்கு என்ன வேணும்? சில பேருக்கு ரெஸ்ட் வேணும். அல்லது நன்மை செய்யணும். நான் ஆண்டவருக்காக ஓடி தேவனுக்காக காரியங்களை நன்மை செய்கிறதுல நான் சந்தோஷம். இந்த சண்டே கூட வேலைக்கான அலுவல்களில் போய் ரொம்ப ஈடுபடாது. கீப் யுவர் ஹார்ட் அட் ரெஸ்ட். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபம் பண்ணிடுறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் கிருபையினால் நம்ம சர்ச்சில் பில்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் ரொம்ப கைதேர்ந்த வல்லுநர்கள் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் ஜூம் வழியாக நாங்கள் எல்லாரும் கூடி ஒரு 6-7 பேர் கூடி ஜெபம் பண்ணுறது வழக்கம். இது ஆரம்பித்த காலத்து வர 6 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. தேவ கிருபையினால் வேலை ஆரம்பிச்சிலேருந்து செய்கிறோம். அதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூடி ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஒரு நாள் அந்த ஜெபம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அதில் ஒரு பொறியாளர் ஒருத்தர் இருக்கிறார்.